இன்றைக்கி என்ன சமையல்னால் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது கிடையாது. நான் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுன்னு கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா எனக்கு குக்கிங் பண்ணுறது பிடிக்கும். அதனால நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். அதை தான் நான் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வெந்நீர் வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் உப்பு, நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இது ப்ளைனான அரிசி மாவு தான். ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் இருக்கா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் வந்து வீட்டிலேயே செஞ்சது. அதுவும் ஒரு நாள் செகண்ட் டைம் செய்யும்போது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சுகரும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த கொழுக்கட்டையோட பால்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் இனிப்பாக தெரியும். அதனால் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிப்போம். நெய் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் நெய் போட்டுக்கிறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வெந்நீரை ஊற்றும்போது நம்ம கை பொறுக்கிற சூடு இல்லாமல் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை சூடு தாங்க முடியாது இல்லையா, அதனால் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். அதை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு மாவை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெந்நீர் ஊற்றுறேன். வெந்நீர் ஊற்றி நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே தண்ணி நிறையவும் ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணி அதிகமாகிடும். நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கே நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சூடு ஆறுற வரைக்கும் ஸ்பூனில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் பிணைஞ்சி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சிடலாம். நல்லா தண்ணி சூடாக சேர்க்கும்போது வந்து கொழுக்கட்டையோட அந்த பால்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் அந்த 1 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். ஏன்னா அந்த பால் கொழுக்கட்டை செய்யும்போது நம்ம பாலும் ப்ளஸ் இதுவும் சேர்க்கும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். ஆக்சுவலாக பால் கொழுக்கட்டை செய்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போல். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் ஒரு ரெசிபி பார்த்து அதுலேயுமே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாவை வந்து கரைச்சி ஓரமாக வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டேன், இது ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ அந்த மாவு பிணைஞ்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நான் நெய் தடவிட்டு, ஏன்னா கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி. ரொம்ப பெருசாகவும் உருட்டிட்டால் வந்து வேகிறது கஷ்டம், உள்ளே வேகாது மாவாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இன்னொரு ஷேப் வந்து ஒரு மாதிரி குச்சி அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு சும்மா அது ஒரு 4-5 மட்டும் பண்ணிக்கிட்டேன். மற்றது எல்லாமே வந்து பாலாக தான் உருட்டிக்கிட்டேன் நான். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நெய் அப்பப்போ கையில் தடவிக்கோங்க, இல்லைன்னா மாவு ஒட்டிகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தடவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த ரோல் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஷேப் இது தான். இது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை விட சின்னதாக பார்த்தேன் நான். எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம்.
நான் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பால்ஸ் உருட்டி வச்சுட்டேன். பால் இருக்குது, சர்க்கரை, ஏலக்காய் ப்ளஸ் அந்த மாவு கரைச்சி வச்சேன் இல்லையா, இதுக்கப்புறம் இது தான் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி திரும்பி நான் வந்து வெந்நீர் வச்சுக்கிறேன். நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பால்ஸை போடுவோம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மொத்தமாக அப்படியே கொட்டிடாமல் ஃபஸ்ட்டு ஒன்றா இல்லை ரெண்டாக கூட போட்டுக்கலாம். மெதுவாக போடணும், கையிலையும் சுட்டுக்காமல் மெதுவாக போடணும். இல்லைன்னா ஏன்னா தண்ணி ரொம்பவும் கொதிச்சிச்சுனாலும் மாவு வந்து அப்படியே திரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டாக மெல்லமாக போடலாம். இது அரிசி மாவுன்றதுனால அடியில் கொஞ்சம் அடி பிடிக்குது. ஸோ இது போட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அந்த பாயில் ஆகும்போது அந்த கொதி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். நீங்கள் ஒரு அடிக்கரண்டி மாதிரி வச்சுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மெதுவாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க. இது இப்படியும் வேக வைக்காமல் நம்ம இட்லி பானையிலையும் வேக வைக்கலாம். இது நானாக டேரெக்டாக வெந்நீர்லேயே போட்டு வேக வச்சிட்டேன். இது ஒரு சிலருக்கு கரைஞ்சிரும். கரெக்டாக நம்ம மாவு பதம் பிணையிலன்னா மேபி கரைய வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம இட்லி பானையில் கூட துணி வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், நான் பால்ஸை போட்டுட்டேன். நெய் போட்டதுனால கொஞ்சம் மேலே எண்ணெய் தெரிஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது நல்ல கொதி வரும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது அந்த அரிசி மாவு பால்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த மாவு 1 ஸ்பூன் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் ஊற்ற போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே மாவு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு கீழே அப்படியே எடுத்து விட்டேன். இப்போயே கொஞ்சம் வெந்துடுச்சு, கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போயே கொஞ்சம் வெந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த கரைச்சி வச்ச மாவை நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இது மேக்ஸிமம் எல்லோரும் தேங்காய் பால் வச்சு தான் செய்கிறாங்க. நான் பார்த்த எல்லா வீடியோலையும் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் தேங்காய் பாலே இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். மேபி இது வரையும் செஞ்சதில்லை அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் பால் கடைசியாக கூட ஆட் பண்ணுறாங்க. நான் வெறும் பசும்பால் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த மாவு கரைச்ச தண்ணிக்கு அப்புறம் பசும்பால் நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கிட்டேன் நான். ஆக்சுவலாக இது காய்ச்சின பால், ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்ச பால். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் பார்க்குறது தண்ணியாக இருக்குது. நீங்கள் இன்னும் திக்கான பாலாக காய்ச்சி கூட அதில் சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் தண்ணியான பாலாக தான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப நேரம் இதை வந்து சுண்ட விட்டேன். பாலும் ஊற்றிட்டேன். திரும்பி ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டேன். பால் நல்லா சுண்டி வர அளவுக்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் சுகர் போட்டேன். சுகர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஆஃப் பண்ணேன். நல்லா சுண்டி வந்தது. இது ரொம்ப சூடாக சாப்பிட முடியல, கொஞ்சம் ஆற விட்டோன்னே இன்னும் திக்காயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதிச்சு வருது. பால் வந்து பொங்கி வரும். பால் ஊற்றுனதுனால அந்த பொங்கி வர டைம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி பால்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பால் சுண்டி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்க எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஆனால் நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்போயே நல்லா திக்காயிடுச்சு. ஏன்னா அந்த அரிசி மாவு தண்ணி சேர்த்தேன் இல்லையா, அதனால். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியே பாருங்கள், வளவளப்பாக நல்லா திக்கான ஒரு இதாக வந்துடுச்சு. முன்னாடி தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ அந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்குது. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருந்துச்சு. நான் ஆற வச்சுட்டு தான் சாப்பிட்டேன். ஆத்யாவுக்கும் நான் ஆற வச்சுட்டு தான் கொடுத்தேன். அவங்களால அந்த பால்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட முடியல. நான் கொஞ்சமாக உடச்சி தான் கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க அவங்க. அந்த பால் தான் அதிகமாக விரும்பி குடித்தாங்க அவங்க. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை பாருங்கள். இது எல்லாமே நான் ட்ரை பண்ணுறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. என்னோடய ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆத்யாவுக்கும் பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் எம்மி சொல்லிட்டாங்க. அது ஒன்றே போதும். ஸோ இதே போல் எப்பொழுதும் எங்கள் சேனலில் வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.